வணக்கம். இப்பதிவில் பற்பம் தலைப்பின் கீழ் அடுத்ததாக செம்பு பற்பம் பற்றி காண்போம். செம்பு பற்பம் அல்லது தாமிர பற்பம். தேவையான சரக்குகள்: சுத்தித்த செம்பு, செம்பியன் தொடி அல்லது ஆத்தி, மெய்யுண்டிடாத மூலி அல்லது ஆடு தீண்டா பாலை, செழியன் மாலை அல்லது வேம்பு, அரிதகி அல்லது கடுக்காய், கருஞ்செம்பை. இவைகள் எல்லாம் தேவையான சரக்குகள். செய்முறை பார்த்தோம் அப்படின்னா, செம்பை ஆத்தி இலைச்சாறு விட்டு நம்ம 2 நாட்கள் அரைக்கணும். ஆத்தி இலைச்சாறு விட்டு 2 நாள் அரைச்சி வில்லை செஞ்சு உலர்த்துறோம். உலர்த்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெள்ளாட்டு எருவில் புடம்பிடுறோம். அந்த மாதிரி நம்ம மேலே சொல்லியிருக்கக்கூடிய 3 முதல் 6 வரையுள்ள சாறுகள் ஒவ்வொன்றிலுமே 2 நாட்கள் அரைச்சி புடம்போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா செம்பு வெளுத்து பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 30லிருந்து 50 மில்லிகிராம் வீதம் 2 முதல் 3 வேளைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபானம் தீரும் நோய்கள். தக்க அனுமானத்தில் கொடுத்தா இந்த நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை பற்றி பார்க்கலாம். செம்பருத்தி இலைச்சாறுல கொடுத்தோம் அப்படின்னா தலையில் உண்டாகும் நோய்கள், காய்ச்சல் இவைகள்லாம் நீங்கும். செண்பக பூச்சாறில் கொடுத்தோன்னா செவ்வாப்பு நீங்கும். நீர் அல்லது பனி நீரில் கொடுத்தோம் அப்படின்னா வாயு, செவிடு, காசம், இருமல் இவைகள் எல்லாம் நீங்கும். செந்நெல் பசுங்கதிர் சாறில் கொடுத்தோம் அப்படின்னா வெப்பத்தால் உண்டாகக்கூடிய மேக நோய்கள் எல்லாம் நீங்கும். செங்கழு நீர் பூச்சாறில் கொடுத்தோன்னா வீக்கவாயு அல்லது செண்டுவாதம்னு சொல்கிறது நீங்கும். பசு நெய்யில் கொடுத்தோம் அப்படின்னா பெரும்பிணிகள். வெட்சிப்பூ சாறில் கொடுத்தோன்னா குட்ட நோய்கள். துளசி சாறு நோய் நீங்கிய பின் உண்டாகக்கூடிய உடல் தளர்ச்சி இவைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தங்கப்பற்பம். தங்கப்பற்பத்திற்கு தேவையான சரக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா சுத்தித்த தங்கம், அப்புறம் 5 சாறு கொடுத்துருக்காங்க. அந்த 5 சாறும் எந்த அளவு எடுத்துக்கணும், அதை அரைக்கக்கூடிய நாள், வில்லை செஞ்சு உலர்த்தக்கூடிய நாள், கவசம் செய்யக்கூடிய நாள், எத்தனை வரட்டி போட்டு புடமிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். சாற்றின் பெயர்களை பார்த்தோம் அப்படின்னா துவரை இலைச்சாறு, துவரை இலைச்சாறு, ஆத்தி இலைச்சாறு, ஆமணக்கு இலைச்சாறு, அகத்தி இலைச்சாறு, வாழைக்கனி ரசம் இவைகளெல்லாம் தேவையான சரக்குகள். தங்கப்பற்பம் செய்முறை. சுத்தித்த தங்கம் 35 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல என்ன பண்ணுறோன்னா துவரை இலைச்சாறு 175 கிராம் எடுத்துக்கிறோம். அதை எடுத்து 15 நாட்கள் அரைச்சி 14 நாட்கள் வில்லை தட்டி உலர்த்துறோம். அதுக்கப்புறம் கவசம் செய்கிறோம். கவசம் செஞ்சு 1 நாள் உலர்த்துறோம். அதுக்கப்புறம் 36 வரட்டியில் புடமிட்டு எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா ஆத்தி இலைச்சாறு 140 கிராம் எடுத்துக்கிறோம். 12 நாட்கள் அரைக்கிறோம். வில்லை செஞ்சு உலர்த்தக்கூடிய நாள் 11 நாட்கள் உலர்த்தணும். கவசம் செஞ்சு 1 நாள் உலர்த்துறோம். அதுக்கப்புறம் 32 வரட்டி வச்சு நம்ம புறம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆமணக்கு இலைச்சாறு 105 கிராம் எடுத்துக்கிறோம். 9 நாட்கள் அரைச்சி வில்லை தட்டி 8 நாட்கள் உலர்த்தி 1 நாள் கவசம் செஞ்சு உலர்த்துறோம். அதுக்கப்புறம் 25 வரட்டி வச்சு நம்ம புடமிட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அகத்தி இலைச்சாறு 70 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். 2 நாள் அரைச்சி வில்லை செஞ்சு 1 நாள் உலர்த்தி கவசம் செஞ்சு 1 நாள் உலர்த்துறோம். அதுக்கப்புறம் 16 வரட்டி போட்டு நம்ம புடமிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வச்சு நம்ம புடம் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புடம்பிட்டு எடுத்தோம் அப்படின்னா சீழின் நிறத்தையுடைய பற்பமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தளவு பார்த்தோன்னா 30லிருந்து 65 மில்லிகிராம் வீதம் 2 வேளைக்கு நம்ம கொடுக்கலாம். அனுபானம் தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா கம்மாறு வெற்றிலை சாறில் கொடுத்தோன்னா காரணமின்றி உடல் நடுங்குதல் நீரும். குளிர்ந்த நீர் கைகள் நடுங்குதல், சர்க்கரை சுரகாங்கை, தயிர் அயநோய்கள், வெந்நீர் மேக நோய்கள், பசும்பால் வலி நோய்கள், பசுவெண்ணெய் அழல் நோய்கள், கற்றாழைச்சாறு புண்கள், ஆத்தி இலைச்சாறு பிடிப்புகள். இந்த அனுபானத்தில் கொடுத்தோம்னா இந்த நோய்கள் எல்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பத்தியம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பத்தியமில் பெண்போகம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.